ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வர போகிறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பலனை பெறுங்கள். என் நெஞ்சிற்கினிய கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துடைய லாபமான ராசி. வாழ்க்கையில் ரொம்ப லாபமான வாழ்க்கை உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய சீக்கிரட் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேசக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது. அமைதியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. பொதுவாக கும்பராசியோட இயற்கையே அமைதியாக இருக்கிறதாங்க. நிறைய வார்த்தைகள் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் இருட்ட விரும்புவாங்க, வெளிச்சத்தை விட இருட்ட விரும்புவாங்க, தனிமையை விரும்புவாங்க. இந்த கும்பராசிக்கு இப்போ கிரகண நேரத்தை பாருங்க. உங்க ராசிக்கு 7வது ராசியில சந்திர கிரகணம், கேது கிரகஸ்தம். இந்த சந்திர கிரகணம் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. கடந்த பல வருஷமா கும்பராசிக்காரங்க பல கஷ்டம் பட்டுட்டாங்க. வேலையில பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு சொன்ன கும்பராசிக்காரங்க பல பேர், ஐயா எனக்கு பிசினஸ் ஏன் ஆரம்பிச்சோன்னு தெரியல, விடவும் முடியல, விட்டா குடும்பத்தை நடத்த முடியல, நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க பல பேர். ஹெல்த் தாங்க பெரிய பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர். கணவன் மனைவி உறவுல பிரச்சனைன்னு சொன்னவங்க பல பேர். இப்படியெல்லாம் ஏதாவது போட்டு வருத்திக்கிட்டு இருந்த கும்பராசிக்கு ஒரு விடிவு காலமாக இந்த சந்திர கிரகணம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சந்திர கிரகணம் நடக்கும் போது உங்க யோகாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்காருங்க. சுக்கிரன் உச்சத்தில் நாங்க பாருங்க, அந்த உச்சம் இப்ப நடக்குது. சுக்கிரன் உச்சமா இருந்தா என்ன நடக்கும்? நல்ல காசு பணம் சேரும். அதுவும் 2ஆம் இடத்துல இருக்க சனின்னா ரொம்ப காசு பணம் சேரும்னு அர்த்தம். இப்ப சுக்கிரன் வேற உச்சமாக சேர்ந்து விட்டாரு. மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க அடைஞ்சே தர போறீங்க. கடந்த சில வருஷங்களாக நீங்க பட்ட பொருளாதார கஷ்டம், கையில காசு இல்லை, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன ஏன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பண வரவு வரப்போகுதுங்க. 2ஆம் இடத்த சனியை சுக்கிரன் அப்படி அலங்காரம் பண்றாங்க. அப்படி அழகா உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் உட்கார்ற இடமே அழகுதான். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்க அழகு, வசீகரம் அப்படி கொடுத்துருவார். அவர் 2ஆம் இடத்துல உங்களுடைய பண பெட்டகத்தில் அப்படி சுக்கிரன் உட்கார்றாரு. உங்களுக்கு பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க கிரகண நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஜாதகத்துல கிரகண நேரத்துல இப்ப எப்படி இருக்கு? 4 கிரகம் உட்கார்ந்துருச்சு. 7 கூடிய சூரியன் உங்கள்கிட்ட சரண்டர். உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசியில, உங்க பஞ்சமாதிபதி புதன் உங்க ராசியில. நிறைய குடும்பங்கள் இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆயிரும். 2ல சுக்கிரன்.
குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், உங்க குடும்பத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. உங்களுடைய மகளுக்கு, உங்க மகனுக்கு வசதியான வாழ்க்கை அமைய போகுது. ஏன் கும்பராசிக்காரர்களுக்கு வரன் பார்க்குறீங்களா? நல்ல வசதியான வரன் அமையும். இப்போ மிகச்சிறப்பான வாழ்க்கை உங்க பிள்ளைகளுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களை பாருங்க, நாவடக்கம் மட்டும் வேணும். கும்பராசிக்காரங்க அதில் வச்சுக்கிடுங்க. 2ல் சனி உட்கார்ந்துருக்கும் போது நாவடக்கம் வேணும். பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இப்ப அனாயாசமா சாதிப்பீங்க. சர்வ சாதாரணமா நீங்க சாதிப்பீங்க. ஒரு பிசினஸ் விஷயம், எக்ஸ்போர்ட் முயற்சியில் இருக்கீங்கன்னா இனி பெரிய வெற்றி கிடைக்கும். தடைப்பட்டு போன ஆர்டர் மீண்டும் தொடரும். உங்களுக்கு என்ன டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சோ அது சால்வ் ஆகும். உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் விலகுவார்கள். ஆனா சில பேர் உங்களை அழிக்கணும்னே காத்துக்கிட்டு இருக்கான். உண்மை. 7ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் கூடியிருக்காங்க. சில பேர் சந்தேகப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. சில கணவன் மனைவி உறவுல அனாவசிய சந்தேகம் இருக்கும். ஒரு பிசினஸ் ஒருத்தரோட பண்றீங்கன்னா பிசினஸ் பார்ட்னருக்கு உங்க மேல சில சந்தேகம் இருக்கும். இந்த கிரகண நேரங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அப்ப கிரகணம் விட்ட பிறகு இந்த சந்தேகம் தொடரும். பிசினஸ் பண்ணுவோமா வேணாமா, பிரிஞ்சு போயிடுவோமான்னு கூட பார்ட்னர் நினைப்பாரு. உறுதியா நில்லுங்க, பிசினஸ் பண்ணுங்க, பெரிய வெற்றி வரும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை கிரகணம் கொடுக்குதுங்க. அது பிசினஸ் ரீதியா போவீங்களோ, படிப்புக்கு போவீங்களோ, வேலைக்கு போவீங்களோ, அட்லீஸ்ட் ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வந்துருவீங்க. ஒரு டூர் போயிட்டு வருவோம் ஃபாரினுக்கு அப்படிவீங்க கும்பராசிக்காரங்க. அப்படி உங்களுக்கு பெரிய யோகம். கும்பராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் உச்சம். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். சில பேர் புதுசா வாகனம் வாங்குவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல பைக் வாங்குவீங்க. கிரகணத்துக்கு பிறகு அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு வருது. அழகா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. செவ்வாய் வந்து உட்காந்துக்கிட்டாரு. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு வருது. இவங்க என்ன செய்துக்கிடணும் இந்த காலகட்டத்தில்னா, இந்த நேரம் முழுக்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கும்பராசிக்காரங்க என்ன மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா, ஓம் வரலட்சுமியே போற்றி. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வரலட்சுமியே போற்றி. இந்த மந்திரத்தை விடாம சொல்லுங்க. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. பெரிய லாபம் உங்களுக்கு வரும். கிரகண நேரத்தில் முழுமையா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அன்பர்களே, கிரகணம் விட்ட பிறகு நீங்க அதுக்குள்ள சாந்தியெல்லாம் செய்த பிறகு கொஞ்ச நாள்ல ஒரு கோயிலுக்கு போகணும். கோயில்ல சென்று நீங்க வழிபாடு செய்யணும். அந்த கோயில் கும்பகோணத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலா இருக்கணும். ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வச்சுக்கிடுங்க. கும்பகோணத்தில் உள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியான காலத்துக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். வாழ்க்கை சந்திர கிரகணம்னு நீங்க சொல்லணும். அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த வகையில வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியிலே இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்றேன். அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து
இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க, அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயர், தற்போது நீங்க வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.